ஒரு ஆள் மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா என்னதான் சத்ரு பிளான் பண்ணாலும் அவனை தொடவே முடியாது. வரலையிலே சொல்றீங்களா? நம்ம மனுஷனை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம், சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம், ஒருவேளை உங்களுடைய தேவைகளை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்க குடும்பத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்க வருமானத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். அவ்வளவுதான் லைஃப், இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. மாற்றுவார் தேவன், உங்களை மாற்றுவார், தலைகீழா மாத்துவார். அல்லேலூயா. அவரால முடியாது ஒண்ணுமே கிடையாது. சித்தத்தை செய்து முடிப்பார், அவருடைய சித்தம். ஆமென். ஆண்டவர் அதான் சொன்னார், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அவருடைய சித்தம், அவருக்கு சித்தமானது எதுவோ அவர் கையினால அது வாய்க்குமா. ஏசை எழுதுகிறாரு, அவருக்கு சித்தமானது. எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு சித்தமானது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற சித்தம் மட்டும்தான் நிறைவேறும். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். நான் கேன்சர்ல இருந்த போது 2004ல எல்லாரும் கைவிட்ட போது ஒண்ணு மட்டும் என் மேல இருந்துச்சு, எனக்கு நல்லா தெரியும். என் மீது ஊற்றப்பட்ட அபிஷேகம், எனக்குள்ளே இருந்த விசுவாசம். அபிஷேகம் மட்டும் இல்லாத இருந்திருந்தா விசுவாசத்துல விழுந்து போயிருப்பேன். ஆமென். விசுவாசத்து இருக்கவே முடியாது. ஆமென். இப்ப கூட ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகம் மட்டும் இல்லாத இருந்தா இந்த பாதைகளை கடக்கிறது கடினம். தேவச்சன், ஒருவேளை அபிஷேகத்தை குறித்து அசட்ட நமக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அது இல்லைன்னா மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர். நமக்கு என்ன வேணும்னு அவர் கையில தான் லிஸ்ட் இருக்கு. நம்ம உங்களுக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும்.